வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களின் 42 படகுகள் விடுவிப்பு ஒப்படைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. 85% தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். தற்கொலைக்கு முயன்ற டிராபிக் ராமசாமி பத்திரமாக மீட்பு. முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவி விலக கோரிக்கை. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஏற்பாடுகள். தமிழகம் வந்தால் தேர்தல் பார்வையாளர். ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பிறந்த நாள். கட்சித் தலைவர்கள் SRM குழுமத்தினர் நேரில் வாழ்த்து. இலங்கை கடற்படை கைப்பற்றி வைத்துள்ள தமிழக மீனவர்களின் 42 படகுகளை திரும்ப ஒப்படைக்குமாறு இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை தமிழக மீனவர்களின் இந்த 42 படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. இந்த படகுகள் அனைத்தும் ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகள். இவை தொடர்பான வழக்கு இலங்கை நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் தமிழக மீனவர்களின் 161 விசைப்படகுகளில் முதல் கட்டமாக 42 படகுகளை திரும்ப ஒப்படைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தலைமன்னாரில் உள்ள 10 படகுகளும் புத்தளம் பகுதியில் உள்ள 5 படகுகளும் வரும் 17ஆம் தேதியன்று விடுவிக்கப்படும் என கூறப்படுகிறது. அரசாங்கம் சொல்லியிருக்கிற 42 படகு நல்ல கொண்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கா, இல்ல தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்க படகு சொல்லியிருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அரசாங்கம் இதுல துரித நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி மூழ்கி போன படகா இருந்தா அதுக்குண்டான நஷ்டஈடை நம்ம மீனவ மக்களுக்கு அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். படகுகளை மீட்டு தந்தது ரொம்ப சந்தோஷம். இலங்கை அரசு இதே மாதிரி கருணையோட மறுபடியும் மற்ற படகுகளையும் உடனடியாக விடுவிச்சு மீனவர்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியை மத்திய அரசு, மாநில அரசு, இலங்கை அரசு எல்லாம் சேர்ந்து செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 85% இட ஒதுக்கீட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த அவசர கால தாய் சேய் பிரிவு கட்டடத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயபாஸ்கர், தமிழகத்தில் டெங்கு பாதித்த 12 மாவட்டங்களில் உயர் அலுவலர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு காய்ச்சல் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் பயாலஜி படித்த மாணவர்களுக்காகவும் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை இங்கே சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுடைய நலனுக்காக தான் இந்த 85% உள் ஒதுக்கீடு நம்ம போட்டிருந்தோம். ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜில் அவங்க மாண்புமிகு நீதியரசர் தடை கொடுத்துருக்கிறாரு. அரசு சார்பில் நம்ம அப்பீல் செய்கிறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நீட் தேர்வு பிரச்சினையில் மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி விருதுநகரில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர்கள் செங்கோட்டையன், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி மற்றும் MLA-க்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுடன் பேசினார். எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய நிலைப்பாடுகளே மாற்றமில்லை. சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் அதிலே எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லை. நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் தமிழக மக்கள் பாதிக்கப்படுவார் என்ற அழுத்தத்தை மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட 10 பேரை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சமூக செயற்பாட்டாளர் டிராபிக் ராமசாமியை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை பாரிமுனையில் குரலகம் அருகே உள்ள 4 மாடி கட்டடத்தின் மீது ஏறி படுத்துக் கொண்ட ராமசாமி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். முதல்வர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் காமராஜ், விஜயபாஸ்கர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் எனவும் கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட 10 பேரை விடுவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அவர் போராட்டத்தை கைவிடக் கோரி காவல்துறை உயர் அலுவலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக கட்டடத்தை விட்டு அகல மறுத்த நிலையில் காவல்துறையினரும் அவரது பாதுகாவலர்களும் டிராபிக் ராமசாமியை பத்திரமாக மீட்டனர்.
குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழக சிறப்பு பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் இன்று தமிழகம் வந்தார். புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் சார்பில் ராம்நாத் கோவிந்தும், காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் சார்பில் மீரா குமாரும் போட்டியிடுகின்றனர். தேர்தலுக்கான வாக்குப்பெட்டி சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழக தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் செயலர் ஆன்சு பிரகாஷ் இன்று தமிழகம் வந்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 17ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் நாட்டின் பாதுகாப்பு, ஜிஎஸ்டி, பசு பாதுகாவலர்களின் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க வருமாறு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ள இந்த கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் நாளன்று மறைந்த மக்களவை உறுப்பினர் வினோத் கண்ணா மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் பல்லவி ரெட்டி ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். பின்னர் நாடாளுமன்றத்தில் முதல் நாள் கூட்டம் ஒத்திவைக்கப்படும். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் SRM குழும சேர்மனுமான ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாளை கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை சிம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள SRM குழும அலுவலகத்தில் சேர்மன் ரவி பச்சமுத்துவை கட்சி நிர்வாகிகள், குழும இயக்குநர்கள், சிம்ஸ் மருத்துவமனை மற்றும் பர்ஸ் மருந்தக பணியாளர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பிறந்த நாள் கேக்கை ரவி பச்சமுத்து வெட்ட விழாவில் திறந்திருந்த அனைவரும் வாழ்த்தினர். தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலர் R. கிருஷ்ணமூர்த்தி, கொள்கை பரப்பு செயலர் MS. ராஜேந்திரன், முதன்மை அமைப்பு செயலர் SS. வெங்கடேசன், வழக்கறிஞர் ஆரோக்கியம் தர்மபுரி மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் மற்றும் ரிஷி வந்தயம், திமுக MLA கார்த்திகேயன் உள்ளிட்டோர் ரவி பச்சமுத்துவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ரவி பச்சமுத்துவுக்கு SRM குழும நிதி கட்டுப்பாட்டாளர் நாராயணன், SRM குழும இயக்குநர்கள் நடேசன், ஓய்வு பெற்ற IAS அலுவலர் சந்திரசேகர், ஹோமாத்ரி சிமெண்ட் நிறுவன இயக்குநர் விவேக், பர்ஸ் மருந்தக நிறுவன இயக்குநர் ரவி கோத்ரி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ரவி பச்சமுத்துவுக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து அளித்து வேந்தர் டிவி பொது மேலாளர் K. முருகன், வழக்கறிஞர் MK. சந்திரசேகர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். அருந்தானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம், MBAவிலிருந்து இயற்கை வேளாண்மை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேசிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நாளையொட்டி சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு முகாமை தொடக்கி வைத்த SRM குழும சேர்மன் ரவி பச்சமுத்து இலவச சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையும் அதிஜீவன் நிறுவனமும் இணைந்து தேசிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நாளையொட்டி தீக்காயம் மற்றும் அமில வீச்சினலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் செயல்முறைகள் விளக்க நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதனையொட்டி இலவச அறுவை சிகிச்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேரில் முதல் கட்டமாக 15 பேருக்கு வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் இலவச பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்று சிகிச்சை பெறுவோருக்கு SRM குழும சேர்மன் ரவி பச்சமுத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தீக்காயம் மற்றும் அமில வீச்சினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும்
அவற்றிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வருவதும் சிகிச்சையை எதிர்கொள்வதும் மிகவும் வேதனை தரும் நிகழ்வுகள் என்றார். இதனால் நம்பிக்கையை இழந்து வரும் சிலருக்கு இந்த இலவச பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முகாம் மூலம் நல்ல வழி பிறக்கும் என்று நம்புவதாகவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இதேபோன்று சேவையை சிம்ஸ் மருத்துவ நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேல இங்க பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிம்ஸ் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலாக பார்ப்பாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸாக நிறைய பேர் வெளில இருந்து காம்படிட்டர்ஸ் நினைப்பாங்க. நான் அப்படி பார்க்கல. எப்போவுமே என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் உள்ளத்துலேருந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது ஒரு சர்வீஸாக தான் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். அதனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வீஸுங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் கண்டினியூஸாக ஃபேமிலியில் வந்துகிட்டே இருக்கிறது. இந்த விழாவில் சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர்கள் டாக்டர் கே ஸ்ரீதர், ராஜு சிவசாமி, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை வல்லுநர் பேராசிரியை நிர்மலா சுப்பிரமணியன் மற்றும் அதிஜீவன் நிறுவனத்தின் நிறுவனர் பிரக்யா சிங் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாளையொட்டி பெரம்பலூரில் கட்சி கொடியேற்றப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாள் கட்சி தொண்டர்களால் தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பெரம்பலூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் AVR ரகுபதி தலைமையில் ஆலத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட சாத்தனூர், இழுப்பைக்குடி ஆகிய ஊர்களில் கட்சி கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாத்தனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இலவச நோட்டு புத்தகங்கள் உள்பட நலத்திட்ட உதவிகளும் அளிக்கப்பட்டன. மேலும் பெரம்பலூர் கௌதம புத்தர் காது கேளாதோர் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சி விவசாய பிரிவு செயலர் அன்புதுரை, மாவட்ட செயலர் ரெங்காஸ், மாவட்ட பொருளாளர் பரமசிவம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். எங்கள் இளையவேந்தன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக சார்பாக அனைத்து ஒன்றியங்களும் சிறப்பாக கொடியேற்று விழா ஆலத்தூர் ஒன்றியத்தில் இழுப்பக்குடி, சாத்தனூர்களில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகமும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் அவர்கள் நீடூழி வாழ பெரம்பலூர் மாவட்ட சார்பாக வாழ்த்து தெரிவிக்கின்றோம். அதிகபட்ச வரி விதிப்பால் வரி ஏய்ப்பு அதிகரிப்பதாகவும் வரியை குறைத்தால் வரி ஏய்ப்பு குறையும் என்றும் மூத்த அரசியல் தலைவர் பழக்கருப்பையா தெரிவித்துள்ளார். தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தின் சார்பில் சென்னையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழக்கருப்பையா பேசினார். அப்போது இயற்கையை அழித்து அதனால் பணம் செய்யும் போக்கு தற்போது அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிறருக்கு நல்லது செய்வதால் வரும் புகழே புகழ் என்றும் நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வருவது புகழே அல்ல என்றும் பழக்கருப்பையா குறிப்பிட்டார். ஏன் வரி ஏய்ப்பு நடக்குது? சும்மா டிமானிட்டைசேஷன்னால நீ வரியை ஒழிச்சிருவியா? பிளாக் மணியை ஒழிச்சிருவியா? வரியை குறை, தானா தேடி வந்து கொடுப்பான். இன்னும் என்கிட்ட வரி வாங்கலை கேட்பான் அவன். அதை விட்டுட்டு நீ கண்டவால வரியை போட வேண்டியது. அப்புறம் இருக்கிறதுக்கெல்லாம் வரி, அது குலேபகாவியில் சொன்ன மாதிரி குனிஞ்சா வரி, நிமிந்தா வரி, அப்புறம் எல்லாம் ஏற்க வேண்டியதான். சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் வரும் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. தமிழ்நாடு வெளியீடு மற்றும் தமிழ் நூல் விற்பனை மேம்பாட்டு குழுமம் சார்பில் நடைபெற உள்ள இந்த புத்தக திருவிழாவில் 250க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற உள்ளன. 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த புத்தக திருவிழாவை தொடக்கி வைக்கிறார். வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையும் இந்த புத்தக காட்சி திறந்திருக்கும். வாசகர்களுக்கு அனுமதி இலவசம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களில் பல லட்சம் புத்தகங்கள் இந்த புத்தக திருவிழாவில் இடம்பெற உள்ளன. தமிழ்நாட்டில் பதிப்புலகில் ஏற்பட்டு வருகின்ற தேக்கத்தை நீக்கவும் சிறு பதிப்பாளர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டும் இந்த புத்தக திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தக திருவிழாவின் நோக்கமாக இளைஞர்கள், மாணவ செல்வங்களை இந்த புத்தகம் வாசிப்பை நோக்கி கொண்டு வருவதற்காகவே இந்த புத்தக காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
பட்டு சேலை வாங்குவதற்காக பெங்களூரிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு காரில் வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் எதிர்பாராத விபத்தில் பலியாகினர். மேலும் மூவர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூரை சேர்ந்த விஸ்வேஸ்வர் என்பவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் காஞ்சிபுரத்துக்கு பட்டு சேலை வாங்குவதற்காக காரில் வந்து கொண்டிருந்தார். களத்தூர் அருகே கார் வந்து கொண்டிருந்த போது எதிரில் வந்த இரு வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பியுள்ளார். இதனால் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதியது. இந்த விபத்தில் மனைவி ஹேமரத்னா, மகள்கள் கிரிஷ், தியாகராஜன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகியர். விஸ்வேஸ்வர் மற்றும் இருவர் பலத்த காயத்துடன் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு பெண் உள்பட இருவர் அதே இடத்தில் பலியாகினர். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியார் நகரை சேர்ந்தவர் பரமேஸ்வரி. இவர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இன்று அவரது தனது அக்காள் மகள் பிரவீன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்ல பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். வாகனம் குளித்தலை முசிறி காவிரி பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பரமேஸ்வரி, பிரவீன் இருவரும் அதே இடத்தில் பலியாகினர். இந்த விபத்து குறித்து குளித்தலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழ்வில் நம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வித்தியாசமான வெற்றிகரமான மனிதர்களை, சாதனையாளர்களை சந்திக்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக, பாசிட்டிவாக அணுகி சமுதாயத்தின் எடுத்துக்காட்டுகளாக திகழ்வோர் எத்தனையோ பேர். இவர்களை அடையாளம் காட்டுகிற, அங்கீகரிக்கிற சிறப்பு செய்தியே பி பாசிட்டிவ். MBA படித்துவிட்டு ஐஸ்கிரீம் விற்கும் இளைஞரின் கதை இது. MBA படித்துவிட்டு சென்னையில் 7 ஆண்டுகள் நல்ல ஊதியத்தில் பணிபுரிந்திருந்தாலும் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விவசாயத்துக்கு திரும்பி சிறிய நகரொன்றில் வெற்றிகரமாக நவதானிய ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருக்கின்றார் ஓர் இளைஞர். பெரம்பலூர் மாவட்டம் நக்கசேலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன். இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் கொண்டு தெரிந்தவர்களிடம் அறிந்து கொண்டு நவதானியங்களை விளைவிக்க தொடங்கினார். நான் சென்னையிலேருந்து வரும்போது, கிராமத்துக்கு வரும்போது, சென்னையில் நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சென்னையில் நல்லா தான் இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிறதோ விவசாயம் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போ இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் பரவலாக பேச வந்துச்சு. சரி, நம்மளும் நிலம் இருக்குது, விவசாயம் இருக்கிற சின்ன வயசில் நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் முழுமையாக செய்ய முடியல. அப்படிங்கும்போது சரி, வேலையை விட்டுட்டு முழுமையாக இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு இயற்கை வேளாண்மை பண்ணினேன். ஆனால் நிறைய செலவு தான். வீட்டிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஏன் வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வறண்ட மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சியிலும் விளையக்கூடிய சிறுதானியங்களை பயிரிட்டார். இந்த சிறுதானியங்களை கொண்டு வரகு அதிரசம் போன்றவற்றை தயாரித்து விற்கத் தொடங்கினார். எதிர்பாராத வகையில் மக்களிடமோ இவற்றிற்கு நல்ல வரவேற்பு. உடனடியாக அருகிலுள்ள சிறுநகரான பெரம்பலூரில் கடை விரித்தார். நகரின் முதலாக பாரம்பரிய உணவு வகைகளை விற்கத் தொடங்கினார். பச்சை பயிறு, தூதுவளை சூப், சுக்குமிளகு காப்பி போன்றவற்றை விற்பனை செய்யும் மாதேஸ்வரன் இப்போது வரகு, தினை, கம்பு உள்ளிட்ட நவதானியங்களில் ஐஸ்கிரீம் தயாரித்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளார் மாதேஸ்வரன். நவதானியங்களை குழந்தைகள் சாப்பிட தயங்கும் நிலையில் அவற்றையே அவர்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீமாக ஆக்கித் தரும்போது நல்ல வரவேற்பு. சர்க்கரை, மைதா போன்றவற்றை பயன்படுத்தாமல் பனை வெல்லம், நவதானிய பால் மூலம் இவர் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறார். சிறுதானியத்துல பால் எடுக்கிறதா வயசானவங்களாம் சொன்னாங்க. அது நம்ம பாலை ஊற வச்சு ஆட்டி அப்படி அந்த பழைய காலத்து முறையில் பால் எடுத்து ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நாட்டு சக்கரை பனவெல்லம் நல்லது அப்படிங்கும்போது நாட்டு சக்கரையும் பனவெல்லத்தையும் சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் செய்யும் அப்படின்னு அதை அடிப்படையில் பண்ணும்போது இப்போ எப்படி மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனிகள் கொடுக்குறாங்களோ அதே டேஸ்ட் எங்களால் ஐஸ்கிரீம் கொடுக்க முடியுது. நிறைய மக்களும் சரி, குழந்தைகளும் இப்போ அதை விரும்பி சாப்பிட்றாங்க. மேலும் திணை மிக்சர், வரகு பிஸ்கட், திணை கேக் வகைகள் என பலவும் இவரிடம் கிடைக்கின்றன. சிறுதானியங்களை உண்ண மறுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மாற்றாக திகழ்கிறது இவருடைய கடையில் விற்கப்படும் அருந்தானியம் ஐஸ்கிரீம். சின்ன குழந்தைகள்கிட்ட போய் நம்ம புதுசாக இது அருந்தானியம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி இப்படின்னு நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அவங்கள அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை போக்குற வகையில் இப்போ அந்த சிறுதானியத்தை
பயன்படுத்தி ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்கு. திணையில் செஞ்ச மிச்சர், கம்பில் செஞ்ச மிச்சர், அதுலேயே திணையில் இதுலாம் வந்து பிஸ்கட் செய்கிறாங்க. இதெல்லாம் இயற்கையில் வர சிறுதானியங்களை வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான சத்தான உணவாக இருக்கும். கம்பு ஐஸ்கிரீம், திணை ஐஸ்கிரீம்லாம் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. குறைந்த விலையில் விற்கப்படுவதால் நல்ல வரவேற்பு இருப்பதுடன் நல்ல வருமானமும் கிடைக்கிறது, மனநிறைவும் ஏற்படுகிறது என்று கூறுகிறார் மாதேஸ்வரன். நல்ல முயற்சி. படித்துவிட்டோம் என்பதற்காக வெள்ளைச்சட்டை வேலைகளை தேடி அலைவதை விடுத்து மாற்று முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டு உருவாக்குவதன் மூலம் புதிய வழிகளை திறந்து வைத்திருக்கிறார் மாதேஸ்வரன். பி பாசிட்டிவ். வேந்தர் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து ராஜேந்திரன். மாநில அளவிலான 43வது துப்பாக்கி சுடுதல் போட்டி 90 பிரிவுகளில் போட்டிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். ஆவடி அருகே மாநில அளவிலான 43வது துப்பாக்கி சுடுதல் போட்டி வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வீராபுரம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 3வது பேட்டாலியன் மைதானத்தில் கடந்த 12ஆம் தேதி தொடங்கிய மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த 12, 15, 16, 18, 19, 21, 22, 60 வயதிற்குட்பட்ட பிரிவுகளில் 10 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட 620 வீரர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். 10, 25, 50 மீட்டர் ஏர் ரைபிள், ஏர் பிஸ்டல், ஃப்ரீ பிஸ்டல் என 90 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் தென்னிந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவர். 43வது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடும் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் சுமார் 620 பேர் பங்கேற்கிறார்கள். இது குவாலிஃபைங் ரவுண்ட், அதாவது இதிலிருந்து தான் மேலே நேஷனல் லெவலுக்கு போக முடியும். துப்பாக்கி சுடும் போட்டி ஏர் ரேஞ்சில் மொத்தம் 450 போட்டியாளர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் கேட்டகரி, சீனியர் கேட்டகரி, ஜூனியர் கேட்டகரி என்று பல உள்ளன. இதில் போட்டியில் வின் பண்ணுறவர்கள் நேஷனல் லெவல்கள் செல்வார்கள். போலீஸ் டீமோடு சேர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் பல கிளப்புகள் வந்து கலந்துருக்கு. ஒரு 500க்கும் மேற்பட்ட ஷூட்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. இது மூலமாக எஜுகேஷனுக்கும் அதுக்கடுத்து அவங்க மேல் படிப்புகளுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களின் 42 படகுகள் விடுவிப்பு, ஒப்படைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. 85% தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். தற்கொலைக்கு முயன்ற டிராபிக் ராமசாமி பத்திரமாக மீட்பு, முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவி விலக கோரிக்கை. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஏற்பாடுகள், தமிழகம் வந்தால் தேர்தல் பார்வையாளர். ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பிறந்த நாள், கட்சி தலைவர்கள் எஸ்ஆர்எம் குழுமத்தினர் நேரில் வாழ்த்து. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.